அன்பும் அறமும் சொன்ன மொழி, அப்பா அம்மா தந்த மொழி, பாட்டும் தொகையும் வகுந்த மொழி, பண்பாடு கலாச்சாரம் சொன்ன மொழி, நீதி இலக்கியம் தந்த மொழி, நீடித்த புகழை கொண்ட மொழி, காப்பிய பிராணங்கள் வகுத்த மொழி, காலத்தால் அழியாத கண்ண மொழி, வாழ்ப்புகள் வள்ளுவம் தந்த மொழி, மையத்தில் உயர்ந்த மொழி, என் தாய் தமிழை வணங்கி அனைவருக்கும் தை திருநாள், தமிழர் திருநாள், உழப்பு திருநாள் நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அனைவருடைய பெயரையும் வெளித்து கூறத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய போதாத காலம் என்னை கடைசியாக பேச அழைத்திருக்கிறார்கள். உணவு காத்திருக்கிற நேரத்திலே உங்களுக்கு செவிக்கு உணவு நான் அளித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த தலைப்பை நாங்கள் வைக்கும் பொழுது நானும் ஓவியர் மோகன் அவர்களும் சிந்தித்து ஆராய்ச்சிதான் வைத்தோம். காரணம், மனப்பாடத்திற்காக மட்டுமே காலங்காலமாக வள்ளுவன் தந்த வாய்மொழியை படித்து படித்து நாம் பழகிவிட்டோம். அதன் உள்ளே என்ன இருக்கிறது, அவன் என்னென்ன சொல்லியிருக்கிறான், அன்பை சொல்லியிருக்கிறான், அறிவை சொல்லியிருக்கிறான், காதலை சொல்லியிருக்கிறான், வீரத்தை சொல்லியிருக்கிறான், பண்பாட்டை சொல்லியிருக்கிறான், கலாச்சாரத்தை சொல்லியிருக்கிறான், ஒழுக்கத்தை சொல்லியிருக்கிறான், கணிதத்தை சொல்லியிருக்கிறான், அறிவியலை சொல்லியிருக்கிறான், வரலாற்றை சொல்லியிருக்கிறான், புவியியலை சொல்லியிருக்கிறான், உலகியலை சொல்லியிருக்கிறான், வள்ளுவத்தில் மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறான். வள்ளுவன் வாய்மொழியில் சொல்லாததும் இல்லை, அவன் அழைத்து செல்லாததும் இல்லை. அதனால்தான் தட்டு தடுமாறி எழுத்து கூட்டு படித்தாவது எப்படியாவது ஒரு திருக்குறளை மேடையிலே சொல்லி தமிழனிடம் கைத்தட்டியாகவே வாங்க வேண்டும் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற காரணம், அவன் அறிவுரையை மாத்திரம் சொல்லி இருந்தால் திருக்குறள் எப்பொழுதே மறைந்திருக்கும். நடுவர் அவர்களே, அவன் ஒவ்வொரு குறளிலும் அச்சுறுத்தலை சொல்லி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது வான்புகழ் வள்ளுவம் என்பதை என்னுடைய முதல் வாதமாக வைக்கின்றேன். சகோதரி சொன்னாங்க, ஒழுக்கத்தை பத்தி சொன்னாங்க. நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், வெளியில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் அனைவரும் தயவு செய்து உள்ளே வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வள்ளுவத்தில் 18 வகையான ஒழுக்க நெறிகளை சொல்லி இருக்கிறான் வள்ளுவன். அதை நான் படிப்பதில்லை. அக்கா சொன்னாங்க, நிறைய கருத்து சொன்னாங்க. நான் முதல்ல, ஏன்னா அவங்க பள்ளி மாணவியா இருக்காங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவ, யாரால செய்ய முடியும்னு. அன்பு சகோதரியே, இதுதான் நாம் செய்கின்ற தவறு. வள்ளுவன் எப்பொழுதுமே ஒரு விடுகதையை போட்டானே ஆனால் அதற்கு அடுத்த குறளிலே விடை சொல்வான். அடுத்த குறளில் சொல்லி இருக்கிறான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறுங்க என்று சொல்லியிருக்கிறான். நீ எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக எந்தவித தவறும் செய்யாமல் அதை காரணமாக கொண்டு நீ துடிப்போடும் துள்ளலோடும் அதை செய்தேனால் உனக்கு வாழ்வில் தோல்வி என்பதே இல்லை. நீ அந்த காரியத்தை செய்து முடிப்பாய், அதில் வெற்றி காட்பாய் என்று சொல்லி இருக்கிறான். அந்த குறளை படியுங்கள். அறிவுரை என்பதற்கும் அச்சுறுத்தல் என்பதற்கும் வேறு காரணம் இருக்கிறது. இங்கே வண்டியை நிறுத்தாதே என்று சொன்னால் அது அறிவுரை, மீறினால் தண்டிக்கப்படுவீர் என்று சொன்னால் அது அச்சுறுத்தல். வேறு ஒன்றும் கிடையாது. கழியை எடுத்துக்கொண்டோ, கோலை எடுத்துக்கொண்டோ, நாக்கை துருத்திக் கொண்டோ, வேத்தியை மடித்துக் கொண்டு உன்னை அடித்து விடுவேன், துவைத்து விடுவேன், கொன்று விடுவேன் என்று மிரட்டுவது அல்ல. அறிவுரையை அச்சுறுத்தலோடு சொன்னால்தான் இன்றைய தலைமுறை ஏற்றுக்கொள்ளும். எங்களை மாதிரி குடும்ப பாங்கான பெண் உண்டான்னு கேட்டீங்க அக்கா, பெண்ணை பத்தி சொன்னீங்க, அவங்கதான் எல்லாமே சொன்னீங்க. அடுத்த குறள் நீங்க படிக்கலக்கா, இல்லாதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாலா கடைன்னு என் பாட்ட சொல்லியிருக்கான். மனைவி நல்லவளாக இருந்தால் இந்த உலகமே அவன் கையில் இருப்பதாக பொருள். ஆனால் அந்த மனைவி சரியில்லாதவளாக, மூதேவியாக, கணவன் சொல் கேட்காதவளாக, எதிர்த்து பேசுபவளாக, குடும்பத்தின் வருமானம் அறிந்து செலவு செய்யாதவளாக, ஊதாரித்தனமாக இருந்தால் இந்த உலகமே அவன் கையில் இருந்தாலும் கூட அவன் பிச்சைக்காரனுக்கு சமம் என்கிற வார்த்தையை அச்சுறுத்தலாக அங்கே வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து எங்க நடுவரையா ஒரே ஒரு சொன்னாங்க, குடிக்க பத்தி சொன்னாங்க. கள்ளும் நாமை என்கிற அதிகாரத்தில் வான்புகழ் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். நம்ம எவ்வாறே சொல்லி பார்க்கிறோமே, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு. ஏன்னா சின்ன எழுத்துல எழுதிருக்கு, அதனால நம்ம அதை யாரும் படிக்கிறது இல்லை. அப்படி சொன்னா குடிக்காம இருக்கிறானா? இருக்கான். அதாவது துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்ல, துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்ல, எங்காற்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்கிற குறளிலே அவன் என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? எந்த வேலையும் செய்யாமல்
கல்லை குடித்துவிட்டு மதுவை குடித்துவிட்டு உறங்கிக் கொண்டு இருக்கிறவன் யாருக்கு சமம் என்று சொல்லி இருக்கிறான் தெரியுமா? செத்த பிணமாக கிடக்கக்கூடிய பிணத்திற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறான். இங்கே அறிவுறுத்தல் முந்தி இருக்கிறதா, அச்சுறுத்தல் முந்தி இருக்கிறதா? ஒருவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் உறங்கிக் கொண்டு போதையில் உழந்து கொண்டு இருந்தால் அவன் செத்தவனுக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறான். தங்கச்சி சொன்னாங்க, பருவங்கள் 10 என்றான், தானியங்கள் 9 என்றான், திசைகள் 8 என்றான், இசைகள் 7 என்றான், சுவைகள் 6 என்றான், நிலங்கள் 5 என்றான், காற்று 4 என்றான், உலகம் 3 என்றான், வாழ்க்கை 2 என்றான், ஒழுக்கம் ஒன்றே ஒன்று என்று சொன்னான். அந்த ஒழுக்கத்தில் சொல்லியிருக்கிறான், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இடுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி என்று அங்கே அச்சுறுத்தி இருக்கிறான். நீ ஒழுக்கமாக இருந்தால் இந்த உலகத்திலே அனைத்து புகழையும் அடையலாம், அனைத்து மேன்மையும் அடையலாம், அனைத்து சிறப்புகளையும் அடையலாம். அப்படி நீ ஒழுக்கம் தவறி நடப்பே ஆனால் இந்த உலகமே உன்னை பழித்து இழித்து பேசக்கூடிய அளவுக்கு நீ அநீதி அடைவாய் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது அமைச்சு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று முதல் குடிலே சொன்னான். அதைத்தான் நீங்கள் படித்து இருக்கிறீர்கள். அதை அடுத்த தொடரிலே முறை கோடி செய்யும் மன்னவன் உரை கோடி இல்லாது பெழி மழை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் வரிநிதியை காத்து மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து பசி ஆட்சி துன்பம் அகற்றி நல்ல ஆட்சி தந்தானேயானால் அவன் இறைவனுக்கு சமமாக வச்சு போற்றப்படுவான் என்பது அறிவுரை. ஆனால் அடுத்த குரலிலே வள்ளுவன் என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? மக்களை வதைத்து துன்பப்படுத்தி ஓடாத வரிகளை போட்டு வரிகளை சுரட்டி அவர்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கி நீ துன்பமான ஆட்சியையும் கடுமையான ஆட்சியையும் கொடுங்கோல் ஆட்சியையும் தந்தால் கொடுங்கோன்மை என்கிற தலைப்பிலே அப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருக்கின்ற நாட்டில் இந்த வானம் கூட மழை பெய்யாமல் பொய்த்துவிடும் என்று சொல்லி இருக்கிறார். இது அறிவுறுத்தலா சொல்லியிருக்கிறார். அப்போ நாட்டை ஆளுகின்ற மன்னன் சரியாக இருந்தால்தான் வானம் கூட மழை பெய்யும் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே அறிவுறுத்தலை விட அச்சுறுத்தல் தான் மேன்மையாக இருக்கிறது. அடுத்தது பொறாமை. நான் மாணவர்களுக்காக இதை சொல்லிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட குரல்களை தேடி தேடித்தான் நீங்கள் படிக்க வேண்டும். பிறருக்கு கொடுப்பதை பற்றியோ, பிறன் மகிழ்வாக இருப்பதை பற்றியோ, பிறன் செல்வத்தோடு வாழ்வதை பற்றியோ நீ பொறாமைப்பட்டே ஆனால் கொடுப்பது அழுக்க அறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பிறருக்கு கொடுப்பதையோ பிறன் செல்வந்தனாக வாழ்வதை பற்றி நீ பொறாமைப்பட்டேயே ஆனால் உன்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, நீ மாத்திரமல்ல, உடுப்பதுவும் நீ உண்ண உடையில்லாமல் உடுப்பதுவும் உண்பதுவும் நீ சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காமல் இந்த உலகில் அழிந்து படுவாய் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் இது அறிவுரையா, அச்சுறுத்தலாம்? இப்படி வள்ளுவன், அதாவது நமக்கு புத்தகத்துல வைக்கிற குறள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனப்பாடத்துக்காக வைக்கிறது. எனக்கு இதுல ஒரு பெரிய வருத்தம் உண்டு. அவன் சொல்லாத கருத்துக்களே இல்லை. திருக்குறளை தொட்டால் கைமணக்கும், பார்த்தால் கண்மணக்கும், பேசினால் வாய்மணக்கும், நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் நினைக்கும். அப்படி இருக்கின்ற குறளை மருந்தென வேண்டாமா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு ஒளின்னு சொல்லியிருக்கான். ஏன் அந்த மருத்துவத்துறையில் அந்த குரலை வச்சாங்கன்னா மருந்துக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறானே. இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் உடைய குறளிலே மனிதன் வாழும் நெறிமுறைகளை வரையறுத்து சொல்லும் பொழுது அச்சம் என்கிற ஒன்று, அச்சம் வேறு பயம் வேறு. நடுவர் அவர்கள் முன்னமே சரியாக சொன்னார்கள். அச்சம் வேறு பயம் வேறு. இந்த உலகத்தில் திருடக்கூடாது. எத்தனையோ திரைப்படங்கள் எல்லாம் பாட்டு வந்திருக்கு. ஆனா திருடுனா என்ன ஆகும்? திருடுனா என்ன ஆகும்? சலத்தார் பொருள் செய்து ஏமாற்றல் பசுனை களத்தினுள் வைத்திரு போல் ஆகும். திருட்டுத்தனமாக பிறரை வஞ்சித்து பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி அடுத்தவன் பொருளை நீ களவாடி வாழ்ந்து வந்தேயானால் பச்சையான மண்ணில் சுட்டு காயாத மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் அந்த தண்ணீரும் அழிந்து பானையும் அழிந்து எப்படி வீணாகி போகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உன் செல்வமும் உன் பேரும் உன் புகழும் உன்னுடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் அழிந்து போகும் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறானே. இந்த குறளுக்கு அர்த்தம் என்ன? அறிவுரையா, அச்சுறுத்தலா? அடுத்தது பேச்சு சொன்னாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நாங்க ஒத்துக்கிறோம்.
இல்ல நான் சொன்னோம், குழலை விட இனிது, யாழை விட இனிது, எல்லாத்த விட இனிதுதான். ஆனா யாகாவார் ஆகினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் என்றால், ஒருவன் யாது ஒன்றை காக்காவிட்டால் ஆயினும் நாவை காக்காவிட்டால் இந்த உலகத்தான் அனைவராலும் ஏற்றப்படுவான், தூற்றப்படுவான், இடித்து பேசப்படுவான் என்று சொன்னால், இங்கே அறிவுரை மிஞ்சி இருக்கிறதா, அச்சுறுத்தல் மிஞ்சி இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கோபம். ஒரு மனிதனுக்கு கோபம் தான் அவனுடைய அழிவுப்பாதைக்கு முதல் காரணமா இருக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொன்னாங்க. பொய் சொல்லக்கூடாது. நான் ஏத்துக்கிறேன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், தான் புகழடைய வேண்டும் என்றால், தான் சிறப்படைய வேண்டும் என்றால், தான் சிறந்தவனாக மாற வேண்டும் என்றால், அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தேனால் அந்த சிரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது அறிவுரை. அதாவது திருக்குறளை படிக்கும் பொழுது முதல் 3 சீரில் விடுகதை, நடுவிலே கேள்வி, அடுத்தது விடுகதைகளுக்கு விடை இருக்கும். அதை படிக்க வேண்டும். தன்னைத்தான் காக்கி சினம் காக்க அறிவுரை. கேட்கலன்னா உங்க மாதிரி கேட்பாங்க. கேட்கலன்னா என்ன ஆகும்? கேட்பீங்க. தன்னையே கொல்லும் சினம் உன்னை அழிந்து விடும், உன்னை கொன்று விடும், உன்னை உருதெரியாமல் மாற்றிவிடும் என்று சொன்னால் இது அறிவுரையா? அச்சுறுத்தல். இதுதான் அச்சுறுத்தல். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையில் சுடும். அடுத்த குறள். கோபங்கிறது ஒண்ணு மட்டும் கொள்ளாது ராசா. உன் பிள்ளைய கொல்லும், கொண்டாட்டிய கொல்லும், அப்பனை கொல்லும், உன் குடும்பத்தை கொல்லும், சொந்தக்காரங்களை கொல்லும், உன் வம்சத்தையே அழிச்சிடும். அதனால கோபம் கொள்ளாத அப்படின்னு சொல்றான். அப்ப அறிவுரை சொல்லி ஒரு மனிதனை மாற்றுவது என்பது சாதாரண முயற்சி. அச்சுறுத்தல் என்று ஒன்றை சொல்லி அவனை திருத்த முயற்சிப்பதுதான் சிறப்பு முயற்சி. புரியுதுங்களா? கல்லுண்ணாமை, அதாவது குடிக்காதே தம்பி குடிக்காதே, இது அறிவுரை. அதோட நம்ம கவிஞர், குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு போட்டு குடலு கட்டு அலையாதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு போட்டு குடலு கட்டு அலையாதே. குடிச்சிருந்தா ஊரெல்லாம் மதிக்காது, உன் வீட்டை பார்த்து கழுத கூட மிதிக்காது, உன் வீட்டை பார்த்து கழுத கூட மிதிக்காது. நல்ல மனுஷ சாராயத்தை தொட்டதும் இல்ல, அது தொட்டவன லேசில தான் விட்டதும் இல்ல. நல்ல மனுஷ சாராயத்தை தொட்டதும் இல்ல, அது தொட்டவன லேசில தான் விட்டதும் இல்ல. மனுஷன் அட்ட குடிக்கும், உன் மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்ட குடிக்கும். மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்ட குடிக்கும். இது அச்சுறுத்தல். குடிக்காதன்னு சொல்றது அறிவுரை. குடிச்சா குடலு கட்டு, உன் குடும்பமே அழிஞ்சு போகும்னு சொன்னது அச்சுறுத்தல். இதைத்தான் வள்ளுவர் சொல்றோம். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னாங்க. நாங்க இல்லைன்னா சொல்றோம், ஆமா, மனிதனா பிறந்த யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, இன்னாது செய்யக்கூடாது, அல்லவை செய்யக்கூடாது. நீங்க உடனே கேட்பீங்க, செஞ்சா என்ன ஆகும்? உங்களுக்காகவே தான் வள்ளுவர் அப்படிலாம் உடனே இருக்கும். பிறர்க்குன்னா முப்பகல் செய்யும், செஞ்சா உடனே கேட்பாங்க எங்க கனகாக்கா. உடனே நம்ம சகோதரி கேட்கும் முத்தரசி, செஞ்சா தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகல் நீ ஒருவனுக்கு தீங்கு செய்தால் பிற்பகல் அந்த தீங்கு உனக்கு 2 மடங்காக வந்து சேரும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாய்மொழி. உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களிலும் தலைச்சிறந்து விளங்குவதற்கு காரணம் அறிவுரை மாத்திரம் வள்ளுவத்தில் சொல்லவில்லை, அறவுரை சொல்லி இருக்கிறான், நீதி உரை சொல்லி இருக்கிறான், நிதர்சன உரையை சொல்லி இருக்கிறான், அச்சுறுத்தல் உரையை சொல்லி இருக்கிறான், வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லி இருக்கிறான். அதனால்தான் நீடித்து இலக்கிருக்கிறது. இல்லன்னா எப்படி அரசியலிலே சட்டம் வகுத்த அம்பேத்கரை ஒதுக்க முடியாமல் தவிக்கின்றார்களோ, அது போல இந்த வாழ்வுகள் வள்ளுவரையும் ஒதுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியலில் பாடம் எடுத்தவர்களுக்கு தெரியும். வள்ளுவத்தை ஒதுக்கி இந்த உலகில் எவனாலும் வாழ முடியாது, ஒரு இலக்கியம் படைக்க முடியாது, ஒரு எழுத்தாளர் எழுத முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாண்புகள் வள்ளுவத்தில் நாங்கள் அதிகம் சொல்லி இருப்பது அறிவுரையை விட அச்சுறுத்தலை என்று வாதிட வந்திருக்கின்றோம். அடுத்தது நம்ம பாப்பா ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன பாப்பா கேட்டீங்க? இதுக்கு அண்ணா பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த குரல் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த குரலை யாரும் சொல்லி இனிமேல் தப்பித்து விடாதீர்கள். சொல்லுது யாருக்கும் எளியவா சொல்லிய வண்ணம் செயல். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்.
ஞானம் கருதினும் கரிகூடும். அடுத்த பிறகு என்ன? அடுத்த வரி, காலம் கருதி இடத்தான் செய்யும். ஒரு நாட்டினுடைய மன்னனை நீ வெல்ல வேண்டும் என்றால், அவனை புறமதிக்கிட்டு ஓடச் செய்ய வேண்டும் என்றால், தக்க காலம், தக்க கருவி, தக்க போர் கருவி, தக்க இடம் காத்திருந்து நீ செய்தேயானால் அவனை புறமுதுகிட்டு ஓடச் செய்யலாம் என்பதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. என் அன்பு மாணவ செல்வங்களே, இனிமேல் திருக்குறளை மனப்பாடத்திற்காக படிக்காதீர்கள், உங்கள் மன மாற்றத்திற்காக படியுங்கள். நீங்கள் மதிப்பெண்ணுக்காக படிக்காதீர்கள், உங்கள் மதிப்பை மீண்டும் படிப்பதற்காக படியுங்கள். எண்ணிக்கைக்காக படிக்காதீர்கள். நீங்கள் வாழ்க்கை எண்ணிலடங்கா உதவிகளையும் பதவிகளையும் அடைய வேண்டும் என்பதற்காக வான்புகள் வள்ளுவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, காலம் கருதி ஏதாவது பசி எழுதுனா கூட சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்றுதான் நான் நிறைய குறிப்பெடுத்துக் கொண்டு வந்திருந்தேன். இருந்தாலும் நடுவர் அவர்கள் 2-3 முறை ஒலிவாங்கை தட்டி போதும் என்று சொல்லிவிட்டார். ஆக இந்த உலகத்தில் அன்பால் திருத்துவது என்பது வேறு, அறிவால் திருத்துவது என்பது வேறு, அச்சுறுத்தலால் திருத்துவது என்பது வேறு. ஒரே ஒரு கடமையை மாற்றி விடை சொல்லி இருக்கிறது. காலமாக நல்ல மாட்டுக்கு நல்ல ஒரு சொல்லு. எங்க அக்கா கனகா பேசுறத எங்க கல்பனா சகோதரி தூத்து பாக்குறாங்க. அம்மா நாளா கூட கூட்டிட்டு இருக்கோம், அம்மா மாதிரி போய் தான் சொல்லுறேன். பொய் சொல்றவங்க கூட வந்து நம்ம கூட்டிட்டு இருக்கோம், அவங்க குடிஞ்சு சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. மேடையில தான் போய் சொல்லுவாங்க, கொஞ்சம் உண்மையிலே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அண்ணன் வராங்க உட்காந்துருக்காரு, அவருக்கு செல்ல கீழே போட்டாரு. என்ன மாதிரி ரொம்ப பொண்ணு உடனே இல்ல இப்படிதான் போய் சொல்லுது நம்மள வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுதான் நல்ல மாடாச்ச. அதுக்கு ஏன் சூடு போடணும்? யாராவது யோசிச்சீங்களா? நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, மாடு வாங்க போகின்றவன் அந்த மாட்டை எழுப்பி நடக்க விடுவான். அது கோண காலா, வாத காலா, எடரு காலா, ஏறு காலா, சப்ப காலா, ஒல்லி காலா அப்படின்னு ஒரு விவசாயி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நடக்க சொல்லி பார்ப்பான். அந்த மாடு முதல் அடி எடுத்து வைக்கும் போதே தெரியும் இது குடும்பத்துக்கு ஏற்ற மாடு என்று. அதனால் நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல், ஒழுக்கம், பண்பாடு, அதுதான். அப்படிப்பட்ட பழமொழிகளை நாம் மாற்றி சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பழமொழியை மாத்தான் சொல்லுவோம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுப்போம், பொண்ணா போவோம், தின்னா போதும், இப்படிதான் நம்ம மாத்தமான்னு சொல்றோம். ஒரு போய் சொன்னால்தான் கல்யாணம் நின்று போகுது. 1000 போய் சொன்னாங்க நடக்காது. 1000 முறை போய் சொல்லி பேசி திருமணம் செய்ய என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பழமொழிகளையும் முதுமொழிகளையும் அறமொழிகளையும் அறவுரைகளையும் கொண்ட வான்புகள் வள்ளுவத்தை நாம் வாழ்க்கையினுடைய அறநூலாக, மூல நூலாக, வேத நூலாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சிறந்த நன்னாளிலே சான்றோர் இன்னும் நான் ஏகப்பட்ட திருக்குறள்களை சான்றாக கொண்டு வந்தேன். மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கின்ற குறளை மாத்திரம் படிக்காதீர்கள். நம்முடைய நகர்மன்ற தலைவி அவர்களுடைய பெருமுயற்சியால் இல்லம் தோறும் பல்வம் என்கிறதிலே ஒவ்வொரு குறளாக நீங்கள் படியுங்கள். அதில் உதவி ஒட்டாத குரல்கள் இருக்கிறது, துணைக்கால் இல்லாத குரல்கள் இருக்கிறது, 7 செயல் முற்றெழுத்துள்ள குரல்கள் இருக்கிறது, புள்ளியே இல்லாத குரல்கள் இருக்கிறது. இப்படி அலசி ஆராய்ந்து பார்த்து வள்ளுவனை படியுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி சொல்லி அனைவருக்கும் தமிழர் திருநாள், உழவர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.